ஸோ வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுப்போம். தோல்வினா என்னப்பா, லவ்ல ஃபெயிலியர் வரலாம், எக்ஸாமில் ஃபெயிலியர் வரலாம். இந்த ஃபெயிலியர்ன்றது ஒரு கமா மாதிரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தரதுக்கான ஒரு ஷோ தான் இந்த ஷோ. இது எல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, வரப்போகிற 2 டீமும் அவங்க ப்ரொஃபஷனில் வெயிட்டாக இருந்தாலும் ஜி சூப்பர் ஃபேமிலி அப்படின்ற ஷோவில் ஒரு தடவை ஸ்லிப் ஆயிருக்காங்க. 2 மோத போகிற ஜாம்பவான்களும் நீ நானா பார்த்துடலாம், இது வரைக்கும் மிஸ்ஸே ஆனதில்லை, அடித்த ஒவ்வொரு அடியும் நெத்தி அடி, அதுவும் எபிசோட்லாம் எடுத்து பார், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் சும்மா தீயா பறக்கும் அப்படின்ற ஃபீலில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரப்போகிற டீம் இது வரைக்கும் டெலிவிஷன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, அதில் சீரியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து போனோம்னா 1000 எபிசோட் மேலே எந்தெந்த சீரியல்லாம் தாண்டி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில சீரியல் தான் தாண்டி இருக்கும். நம்மளே யாருன்னா ஒரு கேள்வி அப்படி கேட்டாங்கன்னா, அது மாதிரி ஒரு சீரியல் உங்கள் சேனலில் இருக்குதா ஆமாம் அப்படின்னாங்கன்னா, நம்ம ஜி ஃபேமிலியில் கால் மேலே கால் போட்டு காலர்லாம் தூக்கி விட்டு 1000 எபிசோட தாண்டி இன்னும் வெற்றியை நோக்கி கெத்தா போயிட்டு இருக்க சீரியல் எதுன்னா டீம் யாரடி நீ மோகினே. என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜ்ஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜ்ஜி, என்ன மட்டும் கிள்ளி வையு புஜ்ஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜ்ஜி, பேரு புஜ்ஜி நாலு பச்சி தாலி கட்டும் கேஸ் நம்ம பேர பிச்சா ஊருக்குள்ள. ஃபர்ஸ்ட் உங்களை நான் எப்பவும் ஜாலியா என்கரேஜ் பண்றது கேட்கறது, அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஒரே உன் காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் யாருக்காக? 1000 எபிசோட் தாண்டி போற இந்த டீமுக்காகவே பார்த்து தைச்சது. உண்மையிலே உங்க என்டையர் டீமுக்கு பெரிய பேரை பாராட்டுகள். பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் சார்பா நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். சீரியஸ்லி 1000 எபிசோடு நீங்க இப்படி ஒன்னா இருக்கோம் அப்படின்றதே ஒரு செம்ம ஹெல்த்தியான ஹாப்பியான மேட்டர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்க விஷ் பண்ணிடணும். சைத்து பேபிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. சோ ஹாப்பி விஷஸ் சைத்து. Thank you so much. Thank you. உங்க பிரசன்ஸ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. கால்ல விழுந்துறேன். நான் அதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். பட் எனிவே ரொம்ப ஹாப்பி. லைஃப் இனிமே எப்படி பியூட்டிஃபுல்லா செமையா போதோ, இந்த 1000 எபிசோட செமையா போயிருக்கும். அதுல மறக்க முடியாது ஏதாவது ஒன்னு சொல்லு. என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஷாட் எடுத்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் சொல்றது உங்களோட என்ட்ரி பயங்கரமா இருந்ததுன்னு சொல்லி. ஸோ ஈவன் ஐ ரிமெம்பர் அந்த ரோடுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். சூப்பர் அண்ணா. இந்த என்டையர் டீம்ல நான் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு அண்ணன் மாதிரி தான் நீங்க பாத்துப்பீங்க. திடீர்னு மழை வந்தா கூட யோசிப்பேன், இப்போ அண்ணன் என்ன பண்ணுவாரு, பெரிய வாழல் எடுத்து எல்லாரையும் நனையாம காப்பாத்துவார். அந்த மாதிரி தான் உங்களை பார்ப்பேன் இந்த டீம்ல. ஸோ நீங்க சொல்லுங்க, இவ்வளோ பெரிய டிராவல், இவ்வளோ பெரிய ஜேர்னி, இவ்வளோ எபிசோட், மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆக்டர், ஒரு நல்ல ஹீரோ, அவன் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டை நம்ம திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம்னா நம்மளை ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா, கழுவி ஊத்துவாங்களா, காலி துப்புவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்தோன்னு டிஆர்பி இறங்கிடும் நினைச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் ஜீசஸ்னால எனக்கு நான் சஞ்சீவை ரீப்ளேஸ் பண்ணோன்னே அந்த டிஆர்பி சஸ்டெயின் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது. இதுக்கு காரணம் ஒரு கதையோட கதாநாயகன், கதை மட்டும்தான். ஸோ அது ப்ரூவ் பண்ணது ரொம்ப சூப்பர். சூப்பர், தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது முன்னாடி நீங்கள் பல வெற்றிகள் மட்டுமே பார்த்துருக்கீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல போன எபிசோட்ல லைட்டாக கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டீங்க. லைட்டா இல்ல, தோத்துட்டோம்னு சொல்லி லைட்டா கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டீங்க. இந்த டீம் இருக்கு 1000 எபிசோட்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம், இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகல, தோத்துட்டாங்க. போயிட்டு ஒழுங்கா உங்க பிளேஸ்ல நிக்கிறீங்க. இந்த வாட்டி பயங்கர டெரரா ஆடுறீங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். யூ கேன் டேக் யுவர் சீட்ஸ் மேடம். இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி திரிச்சிட்டு இந்த சைடு இப்படி ஒரு டீம் இருந்தா இதுக்கு போட்டி போடுற டீமும் அதே அளவுக்கு டெரரான ஒரு டீமா மட்டும்தான் இருக்க முடியும். இங்க வர்றவர் ஒரு புல்லாங்களோட வந்தாருன்னா சுத்தி அப்படியே லேடிஸ் ஹாஸ்டல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அப்படியே ஜே ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டெரரான ஒருத்தர் அவர் இன்னைக்கு இல்லைனாலும் அந்த டீமை காப்பாத்த அந்த டீமே இன்னைக்கு ஒருங்கிணைந்து ஓடி வந்திருக்காங்க. நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டீம் கோகுலத்தில் சீதை. இந்த டீம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் சொல்லி நான் கை தட்டலாம். ஏன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் வரலண்ணா யாருக்குமே டான்ஸ் வராது. இவங்க கூட நம்ம அதுவும் டான்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டீம் எப்போ வந்தாலும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டீம். என்னடா கண்ணாடி இது போகோ சேனல் வர மாதிரியே புதுசா இருக்குல்ல, நல்லா சூப்பரா இருக்கு. 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். வெரி குட். இது எடுத்துட்டு போங்க, நெக்ஸ்ட் டைம் விஜய் போட்டுப்பா. இவருக்கு டஃப் கொடுக்க இந்த சைடு இருக்காரு.
இந்த டீம் குழந்தைகளே ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான். இது 6A, இது 7B. இப்போ ஸ்கூல் போறாங்கல்ல, அப்படி மேட்ச் அண்ட் மேட்சா போகணும்ல. வெரி குட், வெரி பியூட்டிஃபுல், லுக் சோ குட் ஆன் யூ. இந்த எபிசோட் முடிகிற வரைக்கும் நாங்க எப்பவுமே கண்ணாடி போட்டு வராங்களோ போட்டுக்கவே சொல்லுவோம், கட்டிடக்கூடாது. ஓகே, கழட்டிட மாட்டோம். சூப்பர். இந்த பொருளின் ஆரம்ப விலை 1500. நீங்க வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா திஸ்தியும் கழியும். அந்த மாதிரி இப்படியே நின்று இருக்கியே. இந்த ஷோக்கு எதுக்கு வந்தீங்க, என்ன ஷோ எல்லாம் தெரியுமா? தெரியும், கேம் ஷோ. வெரி குட். ஓகே, திஸ் இஸ் ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். ஓகே, அடுத்து தம்பி நீ தான் சொல்லணும் ஆசைப்படியா? இல்ல நீங்களே சொல்லுங்க. நீங்க இவங்க நீங்க வந்து ஏர்லைன்ஸ் எதுல ஏறினாலும் பார்க்கலாம், வாசல்ல நிப்பாங்க. ஆமா, இப்படி பண்ணுங்க, நான் சொல்றது பண்ணுங்க. ஆக்சுவலா டாக்டருக்கு முடிச்சிருக்காங்க. ஆமா டாக்டர். ஆமா, அதுல என்ன ஏதாவது குறிப்பிட்ட ஸ்பெஷலைசேஷன்லாம் சொல்லுவாங்களே? MBBS. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று படிக்கணுமே. அது மட்டும் அதுக்கு மேல இங்க வந்துட்டாங்க. ஓ, அதுக்கப்புறம் நடிக்க வந்தீங்க. பரவாயில்ல, பல பேஷண்டோட உயிர்களை காப்பாத்திருக்கு இந்த சீரியல் நினைக்கும் போது. வெரி வெரி ஹாப்பி, தேங்க்யூ. அடுத்ததாக ஆஷா லைட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி தோத்து போய் இப்போ உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு என்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க? ஒன்றும் பிளான் எல்லாம் இல்லை. நீ மூஞ்சியா அப்படியே இந்த அந்த புயல்ல வெள்ளத்துல காசுலாம் அடிச்சுன்னு போன மாதிரி வச்சுக்கிற. இவனுங்க கூட வேற ஆடணும். அவரு எங்க டீம்ல மாஸ்டரும் இல்ல, இவன்ல ஒரே கடுப்பா அப்படி இருக்கு. நீ வர்றது எதுக்குடா? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இப்படி இருக்கேன். என்ன ஆச்சு ஆஷா? ஃபீவர். நீ பக்கத்துல நிக்காத, கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஓகே, இந்த டீமை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சானிடைசரோட இந்த ஷோ பண்ண போறோம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க போயிடலாம், நீங்க போயிடுங்க, தயவு செய்து எல்லாரும் போயிடுங்க. ஒரு கேப்டன் உள்ள என்ட்ரி கொடுத்தா அந்த ரெண்டு டீமையும் அப்படியே தோல்ல தாங்கணும். சோ உங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி. ஆனா லாஸ்ட் டைம் அவங்களால தான் நாங்க தோத்துட்டோம். கரெக்ட். இந்த வாட்டி அவங்களால தான் நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்றது பார்க்க போறோம். சோ நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டீம் கேப்டன். இப்போ ஒரு அலப்பறை கொடுத்தாக்க தப்பிக்க முடியும். ரொம்ப பயங்கரமான ஆரம்பம். சார், யார் சார் நீங்க? I love you டி. I hate you. யார் நீங்க? முத்துப்பாண்டி கோர்ட் வாசல் இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? கொஞ்சம் தொப்பை அதிகமாயிடுச்சு. ஆமாடி சொல்ல. வேற என்ன வேலை இல்ல. கொரோனா 6 மாசம் வீட்ல இருந்தேன். அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சியா? ஆமா. சரி, வந்ததுல இருந்து நாங்க பார்த்துனே இருக்கிறோம். வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து நீங்க மாதிரி மரியாதை எல்லாம் பேசுறீங்களே. ஏய் சொல்ல. அது என் மேனரிசம்டி. ஆமா, நீ யாரு? என்னோட பேர் விஜய். இந்த சொல்ல ஏய் எங்கடா தனலட்சுமி? என் தனலட்சுமி தூக்கிட்டு போன நீதானே? உன்னை பார்த்தோன்னே தெரியுது எங்க தனலட்சுமி. ஐயா, நான் சத்தியமா தூக்கலையா. நீங்க ஏன் வந்தீங்கன்றது தெரியும். என்கிட்ட வந்து இருக்குது வாடகை கூட்டியா கசிடாதியா. என் தனலட்சுமி தேடிதாண்டி நான் வந்தேன். எங்கடியா சொல்லும்? இல்ல எங்க இருக்குதா பாரு, மேக்கப் போனா வேற மாதிரி இருக்குங்க. ஓரமா நீங்க வராதா தனலட்சுமி? ஏய் இது தனலட்சுமி அவங்க ஆயா. அது பூச்சாண்டி மாதிரி இருக்காரு. இவர் பேர் என்ன? முத்துப்பாண்டி. ஏய் மாமா, நீ எங்க ஷோ பாக்குற? பூச்சாண்டி முத்துப்பாண்டி. இந்த கவுண்டர் எங்க ஷோல மட்டும் தான் வரும். சூப்பர். ஏய் ஏன் சொல்லும்? என்ன விட்டுட்டு ஓடிட்டா. அவன் எங்கன்னு தெரியல. ஏய் அவளை ஊர்வலமா போட்டு போற தேடா நானு. ஏய் ஜனலட்சுமி. ஜனலட்சுமி. ஏன் சுண்டு வரல் கூட அவங்கள பட்டது இல்லடா. இப்ப தெரிஞ்சியா உன்னை விட்டு ஓட்டாங்க. கையெல்லாம் வரல, வாய்ஸ் வரல. தப்பு 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 கொண்டுடுவேன். ஜனலட்சுமியை மறந்து தொலைஞ்சிட்டு வேற எவ்வளையாவது கட்டிட்டு போய் தொலைய தப்பு வேண்டியது. தப்பு தப்பு அதெல்லாம் சொல்ற. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தப்பு. ஏய் சொல்லும். I love you டி. யாரு? ஏய் தனலட்சுமி மாதிரியே இருக்கு. நீதாண்டி. பேசாம இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கூட்டிட்டு போங்க. ஏய் லாஸ்ட் விஜய் ஒரு இடி இடிச்சு போய் ஏய் செத்துவாங்க. சொல்லும். நீ வரையில நான் உள்ள வருவா. வா நீயே வா வெளியே வா. நல்லா பிடிக்கல. பிடிக்கலையா நீங்க பூச்சாண்டி? ஐயா, முத்து மாமாவை லவ் பண்ற பொண்ணு, அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஐயா. ஏய் அவர் முத்து மாமன்னா முத்து பாண்டிடி. வாடி சொல்லும். வெளியே வா. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபாய் கஞ்சி வாடி. நான் சொன்னேன்ல இவர் பூச்சாண்டி தான். பட்ட பகல்ல ஒரு பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லாம கையை பிடிச்சி இழுக்கிற, தப்பான வார்த்தைகள் பயன்படுத்துற, உன்னை தட்டி
தட்டி கேட்க ஒருத்தன் இப்ப வர போறான்பா. முத்துப்பாண்டி கோட்டடி தட்டி கேட்க எவன் இருக்காங்க? ஐயோ, ஓடி. இவன் உண்மையிலேயே பூச்சாண்டி மாதிரி இருக்கு. விரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா? ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். எம்ஆர் ராதா வர்றதுக்கு ஒரு சாங்கை போடுங்கடான்னா முதல் மரியாதை ராதா வர்ற பாட்டை போட்டிருக்கானுங்க பாத்தியா? அயோக்கியா பயலுக. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். லண்டன்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ராயல் வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன். பிரகாஷ் ராஜே பெட்டர். போர் அடிச்சது, கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்கலான்னு இங்கே வந்தா சென்னையே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்கடா. தண்ணி ஓட வேண்டிய ஆற்றுல லாரி ஓடுது, லாரி ஓட வேண்டிய ரோட்ல தண்ணி ஓடுது. I don't like it. I don't like என்னடி it. இவன் பேச்சு போட்டுல அவ்வளவு பெரிய பேச்சு? யார்ரா இவன்? யார் வயசு? இவன் எழுதி கொடுத்தலாம் ஃபுல்லா பேசி. யாருடி நீ? ஐயா நீங்க யாருன்றது சொல்லிடுங்க ஐயா. ஏண்டா டேய் இங்க வாடா. எந்த கெட்டப் போட்டாலும் யாருன்னு கேக்குறீங்க. முதல்ல நீ யாருடா? பப்போ. அது கேட்கறதுக்காக தான் இவன் வந்திருக்கிறது ஆங்கரா. Anchor. ஒவ்வொருத்தரையும் வர கெட்ட போட்டு யாருன்னே தெரியலையே. உன்னதான் நான் தேடி இருந்தேன். நாங்க கஷ்டப்பட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தா அதுக்கு எவனும் கை தட்ட மாட்டானுங்க. ஆனா இவன் இது காமெடியே இல்ல பழைய காமெடின்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு எல்லாரும் கை தட்டுவானுங்க. அந்த பக்கம் போடா. இவன் யாருன்னு சொன்னா அவனும் உன்ன மாதிரி தான் புது காமெடி ட்ரை பண்ணி தான் இருக்கேன் ரொம்ப வருஷமா. என்ன கேரக்டர் பண்றான்? நான் முத்துப்பாண்டி. ஏண்டா முத்துப்பாண்டி இங்க வாடா. ஏய் சொல்லோ இங்க பாருடி. ஏன் சொல்லோ இருடி. தனலட்சுமி என் தங்கண்டி. பாருடி எவ்வளவு அழகா பிரைட்டா இருக்கான்னு. டேய் டேய் இங்க வாடா டேய். பொண்ணு தங்கமான்னு பார்க்காத, வீட்டுல தங்கமான்னு பாரு. ஏய், தப்பு 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 தப்பு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் தனலட்சுமி ரொம்ப சுத்தமானவடா. அவன் கூடமா கூட்டு போற தேர்டா நானு. டேய் டேய் சுத்தமா இருக்கான்னு பார்க்காத, அவ யார் கூடயும் சுத்தமா இருக்கான்னு பாரு. என்ன சொல்ல? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தப்பு தப்பு தப்பு. அவ யாரு கூட சுத்த மாட்டான். என்ன தவிர என்னடி சொல்லும்? உங்களை சுத்தி வர்றதுக்கு 2 நாள் ஆயிடும். என்ன கெட்டப்படாது? என்ன கெட்ட பிரகாஷ் ராஜா? பார்த்தா பிரகாஷ் எப்படி இருக்கு? ராஜா கூட்டு வாடான்னா பால் விக்கிற ஜெயராஜா கூட்டு வந்திருக்கானுங்க. கோகுலத்தின் சீதை. அதேதான். like it. ஆஷா. ஆமா. அடியே காந்தா நீங்க தான் இருக்கியா? ஆமா இங்கதான் இருக்க. காந்தா என்னை விட அழகா இருக்கிற நந்தான்ற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நந்தா. இருடா, ஜெயராப்பா, ஜெயரா. போ, அப்படி ஓரமா போய் பால் ஊத்து. நான் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்றேன். நந்தா காந்தா நல்ல காம்பினேஷன், நல்ல பேர் பொருத்தண்டா. டேய் பொண்ணுங்களுக்கு எங்கடா குட் பாய பிடிக்குது? நந்தா மாதிரி பிளே பாய தான் பிடிக்குது. என்ன பண்றது, காலம் கேட்டு கிடக்குது. இருந்தாலும் அப்புறம் வந்து உன்னை மீட் பண்றேன். இங்க இருந்து ஓடி பாருங்க. ஏய், இவன் பேசுறது நம்பாது சொல்லும். உனக்கு நந்தாவும் வேணா, அவன் எம்ஆர் ராதாவும் வேணா. முத்துப்பாண்டி கோட்டைக்கு நான் ஒண்ணு ராணி ஆக்குற வரியா? வேணாப்பா. வேணா வேணா. போய் நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம். வாடி சொல்லலாம். ஏய் என் சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார விட அப்படி. டேய் அப்டேட் இல்லாத பையன் இந்த பால் ஊத்துற ஜெயராஜ் கையில துப்பாக்கி இருக்கு தெரியாம இவ்வளவு பெரிய அருவாலை எடுத்துட்டு வந்து சாணா பிடிக்க வந்துக்கிறான். டேய் இந்த அருவாலை பத்தி ஒரு என்னடி தெரியும்? நெத்தில சுட்டனா போட்டுன்னு ஒரு போயிடுவேன். ஆடு வெட்டுவோம், அருவா வெட்டுவோம், ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், விறகு வெட்டுவோம், வெங்காயம் வெட்டுவோம். இந்த அருவா தூக்குற கைடி இது. டேய் ஜெயராஜ் ஓ வாரமா போய் நில்லு. போதும் வாரமா போய் நில்லு. சூப்பர் சூப்பர் கேப்டன். நானா நீங்க ஒரு நிமிஷம் இரு. சூப்பர். இது ரெண்டுமே வந்து நம்ம எடிட்டருக்கு தேவைப்படும். அவர் தான் எதை இதுல இருக்கணும் வெட்டணும்னு முடிவு பண்ண வேண்டியவர். ரொம்ப ஒஸ்டா தான் நம்ம சுட வேண்டியவர். பட் 2 பேரும் நம்ம கேப்டன். மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டீம் யார் கேப்டனா இருந்தா உங்களுக்கு? இவர் தான் உங்க கேப்டனா தாரா? தோத்தது பரவாயில்ல, ஆனா இந்த வாட்டி அவர் தான் எங்களுக்கு கேப்டனா கேட்டு இருக்காரு. வாங்குறான். போயிடுங்க. I like it. அவங்க பண்ண தப்பு தான். துப்பாக்கி எடுத்துருவாங்க. நீங்க இந்த சைடு போயிடுங்க. ஜீ
சூப்பர் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு மினிட்ல கண்டுபிடி மிஸ் ஆனா ஜூஸ குடி. இது வந்து ஒரு செகண்ட் வெர்ஷன் அப்படின்ற காரணத்தினால நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நாங்க பண்ணிருக்கிறோம். ஏண்டா விஜய் எல்லாத்தையும் மாத்துறான்டா, ஆனா அந்த ஜூஸை மட்டும் மாத்த மாட்டீங்களா? நான் கூட தான் வாரம் உன்னை வாய்ஸ் மாத்திட்டுறேன். நீ அதே வாய்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒருத்தர் நீங்க வந்து நாமினேட் பண்ணுவீங்க. நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இங்க உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் 60 செகண்ட்ஸ் டைம், அதான் மினிட்ல கண்டுபிடி. ஸோ வருவீங்க, இங்க இருந்து ஒரு கார்டு எடுப்பீங்க. இந்த கார்டுல ஒன்னு படத்தோட பேர் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டோட பேர் இருக்கும். நீங்க வரைஞ்சு காமிச்சே என்னன்னு உங்க டீம் மெம்பர்ஸை கண்டுபிடிக்க வைக்கணும். ரெடி? சோ ஃபர்ஸ்ட் உங்க டீம்ல இருந்து யார் வர போறா? கோகுல் தசிதை சங்கி. சோ டீம் யார் அடி? நீ உங்க ஸ்ரீனா யார் அனுப்ப போறீங்க? யார் வந்து வரைய போறா? எங்களோட தம்பி, ரெண்டாவது தம்பி பவி. சூப்பர். சோ பேங்காக் பாய் ரெடியா இருக்காரு, இந்த சைடு ரெண்டாவது தம்பி ரெடியா இருக்காரு. ஏய் செல்லம், ஒழுங்கா வரைஞ்சி இந்த ஜூஸை குடிக்காம காப்பாத்துறீ செல்லம். அப்புறம் அதை குடிச்சு உயிர் வாழ முடியாது மனுஷனால. 3, 2, 1, your time starts now. நல்லா வரடி செல்லம். என்னென்னமோ பண்றாங்க. பாக்ஸ் பைத்தாகரஸ் தியரம். டைனோசர் முட்டை. நீங்க கெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதயமா இது பட்ட ஹார்ட் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இல்ல மூவி அது. பட்ட ஏய் முருகா, வேல் முருகா. சிவன். ஏய் சிவன். அண்டா சிவம். அண்டா சிவம். சிவம். சிவனோ சக்தியை சேர்ந்தா வந்துட்ட. மாசுடா. கிட்ட வந்துட்ட. சிவனோ சக்தியை சேர்ந்தா மாசுடா. லாஸ்ட் 5 செகண்ட். 5. ஏய் கை கட்டு. சக்தி எல்லாம் தூசுடா. 3, 2, 1. நாங்க சொல்றோம். சொல்லுப்பா. இவ்வளவு தூரம் நான் சொன்னேன், ஒன்னாவது சொன்னீங்களாடா? எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்களா? பாவீங்களா? இது ரெண்டு என்ன சொல்லு? இல்ல அதுல ஃபேமஸான சாங் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓ கல்லி கண்ணாடி. முதல்ல முன்னாடி இரு. டேய் இது எப்படா கண்டுபிடிப்பாங்க? நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு க்ளூ கொடுத்தேன்டி, கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கல. நீ நல்லா குடுத்தடி. வேற ஏதோ பாட்டு பாடிந்த. எனக்கு இதை கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க கண்டுபிடிக்கல. சோ கண்டிப்பா இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆரோக்கியமான பானத்தை குடிச்சுதான் ஆகணும். மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். கேப்டன் நீங்க சரி. சந்தோஷம் தானே. அடா பாவீங்களா? ஏய் நாடகம் விடும் நேரம் காட்சி நடக்குதா. இப்பவே கண்ணை கட்டுது. நீங்க கொடுத்த டைம்ல கண்டுபிடிக்கல, ஒரு ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ நீங்க அதே மாதிரி கொடுக்குற க்ளூவை எவ்வளவு சிறப்பா வரையறீங்க. ரெண்டாவது தம்பி எந்த அளவுக்கு உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறார், அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்றத பார்க்க போறோம். ஓகே ரெடி? வாங்க. Three, 2, 1, your time starts now. எட்டி பாக்குறாரு. கேப்டன் மறைக்கிறீங்களா? ரயில் வண்டி. ஆட்டோ. ஏய் ஆடக்கூடாது. ஆட்டோக்காரன் நானு தெரிஞ்ச ரூட்டுக்காரன். ஒரு சில நேரங்கள் எதிர்பாராதெல்லாம் நடக்கும் அப்படின்வாங்க. கேப்டன் சொல்றதெல்லாம் இன்னைக்கு கரெக்டா இருக்கு. முறையா உண்மையிலே அது ஆட்டோன்னு கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? அது பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஆட்டோ தான் ஓட்டுகிறாரு பார்ட் டைமா, அதனால கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயமா? இப்போ வீட்டில் ரிமோட் திடீர்னு ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுவோம், ஒரு பேட்டரியை மாற்றி போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி இந்த டீமில் எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கிற. நீ அங்கேருந்து யோசி. ஓரளவுக்கு வரைகிறது யாருன்னா டேலண்ட் இருக்கா, அனுப்பிச்சு விட முடியுமா? விஜய் சொல்லும், நான் வேணா வந்துருவா. உங்ககிட்ட தப்பிக்கணும்டா. டாக்டர் கூடுவோம். டாக்டர் நீங்க வாங்க. நல்லா வருவீங்களா?
இன்னும் எப்படி அப்புறம் நீ டாக்டருக்கு பாஸ் ஆன? காசு கொடுத்து பாஸ் ஆகி இப்ப லட்சணம் தெரிஞ்சிடும். So, மொத்தத்துல நீ காசு கொடுத்து டாக்டர் ஆயிருக்க. அங்க மாட்டிக்கிட்டதுனால நீங்க சேனலுக்கு தப்பிச்சு ஓடி வந்திருக்க. அவ்வளவுதானே? கரெக்டா? அப்படிலாம் இல்லப்பா. படிச்சு. ஆமா. சரி, இப்ப தெரிஞ்சிடும் நீ உண்மையில டாக்டரா போலி டாக்டரானே. 3 2 1 your time starts now. அம்மா கரெக்டா வரீமா? கரெக்டா கார்டு டவுன் விளையாடுது பாப்பா. ஹாய் சலோ வந்துருச்சு. ஓகே. ஏய் செம்மையா இருக்கு. சைலன்ஸ் சார் பாய் கூடாது. கோழி சலோ குருவி சொல்றல. பாய் சொல்லு. குருவி 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 குருவி. பாரு சின்ன வயசுலாம் போட வந்துருமா? ஆர்ட் பைன் பேரு. உன் பேர் போட்டு டாக்டர்னு கீழே போடு. டாக்டர் கையெழுத்து தான் புரியாதுன்னு டாக்டர் வரையறது இவ்வளவு காடா இருந்த வேடை. தயவுசெய்து போடு. கீழே கம்பவுண்டர்னு போட்டு அந்த ஆள் பேர் எது? அந்த ஆள் பேர் வந்தே ஆகணுமா கண்டுபிடிச்சது? வேணாமா ஆயிடுச்சு. கம்பவுண்டர் ஃப்ரம் சிங்கப்பூர் போடு. ஹாய் சலோ சூப்பர்டி. சூப்பர். தேங்க் யூ. ஏய் அதாவது நல்லா நோட் பண்ணீங்க. டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ன்றது இவ்வளவுதான். இது டாக்டர் கொடுத்த பில்லு. இந்த ரவுண்ட் நீங்க தப்பிச்சிருங்க. டாக்டர் சூப்பர். நீங்க போலாம். ரெடி போலாம் மச்சான். 3 2 1. என்னடா மூஞ்சி டல்லா இருக்கு. ஓகே என்னடா அது? என்னடா ஆரம்பிக்குமா புள்ளியார் சொல்லி போட்டாரு. காசு மேல காசு மேல எனக்கு என்ன புரியல. சரி இது காசுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்க. ஓகே காசு பணம் துட்டு மணி அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். நேரா கட் பண்ணி அவ்வளவு தூரம் அது மேல ஒரு காசு போட்டுருக்கான்ல. எங்க போட்டுறாரு? ஓ இதுதான் மேல ஒரு காசு. அதான்டா காசு மேல. ஏய் லூசு அது காசாடா. ஏண்டா காமெடிக்கு கடைசி பஸ். எனிவே இந்த டீமுக்கு யாரடி நீ டீமுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தே ஆகணும். பாக்குற நமக்கே எப்படா கண்டுபிடிக்கிறாங்க மேஜிக் ஷோ மாதிரி போகுதுன்ற அளவுக்கு இந்த டீமோட சிங்க் இருக்கு. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ so much. டாக்டர் உங்க ஃபைனல் என்ட்ரி. செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி. ஆஹா ஆஹா ஆஹா. ஸோ டீம் கோகுலத்தில் சிதை இவ்வளோ நேரம் எப்படி ஆனோன்றது முக்கியம் இல்லை. இப்போ ஆடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ டாக்டர் எப்படியாவது நீங்கள் இதை கண்டுபிடிக்க வைக்கிற அளவுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் வரைஞ்சே ஆகணும். வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற கார்டு ஒரு கொஸ்டின் மார்க் கார்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டோட வின்னரே அவங்க ஆகிடுவாங்க. நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி ஆகிடும். புரியுதா? ரெடி 3 2 1 your time starts now. எடுத்து காடா இருக்கு. இல்லை ஏய் நேரா அந்த பாயிண்ட காட்றான் பாவ. அந்த பையனுக்கு கண்ணு நீ அங்க இருந்து பாத்துட்டு ஏய் சொல்லும் பாரு பொறுமையா வரி ஒண்ணும் அவசரம் இல்ல. ஐயோ அதே குருவியா போனா முஞ்சிச்சு. அது கோழியா? கோழி 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 வரையா கோழி சேவல் அவங்க அட்வான்ஸ். கொக்கர கோழி கொக்கர கொக்கர கோ. ஐயோ ஏய் தயவு செஞ்சு பாடாத. ஐயோ ஏய் லவ் பச்சா கோழி ஏய் கோழி சண்டை கோழி சண்டை கோழி இவ சண்டை கோழி. தெரியுதாங்க? இதுக்குனே அலையிறேன். கேப்டன் நீங்க என்ன பண்ணீங்க இந்த கேம்ல? இவங்க என்ன வரைஞ்சிருக்காங்க? நீங்க என்ன பண்ணீங்க நீ சொல்லுங்க. டாக்டர் இரு அதெல்லாம் ஓகே. ஆனா லாஸ்ட்ல எண்ட்ல வேற ஒரு ஹக் ஒன்று நடந்தது, அதை பார்த்தோம். இல்ல அது சண்டை கோழி அதை வரைஞ்சால அந்த மாதிரி பண்ணி காட்டு. அவன் வரைஞ்சது ஒஸ்ட், நீ பண்ணது அதை விட ஒஸ்ட். பெஸ்ட் இது ஒஸ்ட். அடிச்சிருவேன். சரி இது வாங்க டாக்டர், நீங்க இப்படி வந்துருங்களா ஒரு நிமிஷம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர், இது இன்னும் எங்க இருக்கு உங்களுக்கே தெரியலன்றியா? ஏதோ 2 கோழி வரைய ட்ரை பண்ணேன், வரல. சரி ஏதோ எக்ஸ் போட்டா சண்டை போடுற மாதிரியாவது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். கேப்டன் மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. உன் மைண்ட நான் ரீட் பண்ணிட்டேன். நீ டோன்ட் வரி. ஏய் நான் உன்னை ரொம்ப நாளைக்கு ரீட் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணி அடுத்து தெரியும். தேங்க் யூ so much டாக்டர். நீங்க போலாம்.
ஸோ ஃபைனல் கார்டு இந்த கார்டு தான் டிசைடிங் கார்டு ஓகேவா? இதுக்கப்புறம் மிஸ் ஆனா டை தான். ரெடி ரெடி அன்பு தம்பி ப்ளீஸ் கம். 3 2 1 your time starts now. கேஷுவலா போறேன். டேய் செம்ம ஈஸிடா இதுப்பா. வில்லம்பு வில்லம் வில்லம்பு வில்லு 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 ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் மினிட்ல கண்டுபிடி இல்லைன்னா ஜூசக்குடி ரவுண்டோட வின்னர் டீம் ராகினி பொன்னே. இவ்வளவு நாள் இந்த ஷோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா இது இந்த செட்டப் சத்தியமா பாத்துருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் தீபாவளிக்கு பட்டாசு கடை குடோன்ல பூந்தா மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் திஸ் இஸ் கோயிங் டு பி a நியூ ரவுண்ட். ஓகே, உங்களுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணுது. சரியா? ஸோ இது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மூளை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெமரி பார் அப்படின்றது அதை விட முக்கியம். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா இந்த 2 டீமோட இந்த கேம் ஆடலன்னா வேற எந்த டீமோடையும் ஆட முடியாது. பயங்கர திறமையான ஆட்கள் புத்திசாலிகள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட அந்த வரைகிற ஸ்கில் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் பார்த்து மெய்ஸ்ல எடுத்து போயிருக்கிறோம். ஸோ உங்கள் மெமரி பவரும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த ரவுண்டோட பேரு செவல தாவுடா தாவு. ஸோ மொத்தமாக இதில் 32 பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அதில் ஒரிஜினல் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 11 பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் இருக்கு. அந்த ஒரிஜினல் பாக்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருவோம். ஓகே, எல்இடியை வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே போட்டு ஒரிஜினல் பாக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத காமிப்போம். ஒரு 3 செகண்ட் அந்த இமேஜ் உங்கள் கண் முன்னாடி இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. அப்படியே ஒரிஜினல் பாக்ஸ் எங்கெங்கே இருக்குன்றத மைண்டில் லோட் பண்ணுறீங்க. லோட் பண்ணிவிட்டு அது எங்கெங்கே இருக்குன்றதை மேப் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா தாவி கரெக்டாக போய் சேரணும். ஓகே, சப்போஸ் இப்போ இங்கே இருக்கீங்க, இது ஒரிஜினல், இங்கேருந்து இதுக்கு ஜம்ப் பண்ணுறீங்க, இது டூப்ளிகேட், இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா திருப்பி லாஸ்ட்டாக எந்த ஒரிஜினல் நின்னீங்களோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ரெடி? ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு ஸோ 2 டீம்லையும் யார் யார் வர போறா அப்படின்றது டிசைட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோகுலத்தில் சீதை டீம்ல இருந்து யார் வர போறா? செல்லம் மது மது செல்லம். நீ நிக்க சொன்னாலே ஆடினே இருக்கியா? டப்பா மேலே எப்படி நிப்பேன்னு எனக்கு தெரியலையே. பரவாயில்லையா? மெமரி பவர் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. எவ்வளவு இருக்கு நீங்க பாத்துருவோம் டப்பால. கீழே உள்ள போகும்போது தெரியும். இங்க யார் வர போறா? ஸ்ரீனா வினிதா வினிதா நீங்க வந்து இத கலந்துக்க போறீங்க. இந்த சைடுல இருந்து பாக்கும்போது மது வர போறாங்க. 2 பேருமே ரெடி. சோ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீம் கோகுலத்தில் சீதை உங்க கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். மேப்பை பாக்குறீங்க, மைண்ட்ல லோட் பண்றீங்க, அதுக்கப்புறம் களத்துல இறங்குறீங்க. ரெடி தானே? ரெடி வினிதா? ஸோ இப்போ வர உங்களுக்கு ஒரு இமேஜ் எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்டான பாக்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இந்த க்ரீன் பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத காமிக்கும். அதுக்கப்புறம் என்டையர் மேப்பையும் உங்களுக்கு காமிச்சு அதில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத ஹைலைட் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். மைண்டில் லோட் பண்ணிக்கோ. ரெடி வினிதா? ரெடி? Three, 2, 1, your time starts now. நீங்க பாத்தீங்கல்ல, நீ தட்டிலாம் பார்க்கதால அவ்வளவு டேலண்டா. எதுன்னு கரெக்டா ஒன்னு செலக்ட் பண்ணி ஏறு. சரி ஓகே. ஏறணும், தட்டிலாம் பார்க்கக்கூடாது, ஏறணும். ஓகே. சூப்பர் சூப்பர். 30 seconds over. டோட்டல் எவ்வளவு செகண்ட்னா? சூப்பர். டோட்டல் ஏய் டார்லிங் டீம் ஹெல்ப் பண்ண கூடாது. டோட்டல் 180 seconds. 30 seconds முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 minutes இருக்கு. அதுக்குள்ள நீ அங்க டெஸ்டினேஷன் போணும், ரூட்டை கம்ப்ளீட் பண்ணனும். மது யோசிச்சுனே இந்த வேலைக்கு ஆகுது. டக்குன்னு எதை யோசிச்சீங்களோ அது மைண்ட்ல தோணல, பிளிங்க் ஆகும்ல அங்க பார்த்த மாதிரியே. டீம் ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பர்.
ஏய் இது வேற லெவல் பண்ணுது. ஏய் நிஜமா சம மெமரி. அந்த பாக்ஸ் பாரு, அந்த பாக்ஸ் பாரு, அதே பாக்ஸ். ரெடி ரெடி ரெடி. சூப்பர் சூப்பர். Come on, Madhu. Go, come on. ஏய் டைம் இல்ல. மது லாஸ்ட் Come on. லாஸ்ட் 1 minute. Okay, come on. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஆன். குதிக்கணும் குதிக்கணும் குதிக்கணும். இங்க ஜம்ப் 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 ஜம்ப். லாஸ்ட் 30 seconds. லாஸ்ட் 30 seconds. No, that's bad. லாஸ்ட் 30 seconds. Go to that. That side. Jump. Come on. சூப்பர். நான் இவ்ளோ ஞாபகம் வச்சுட்டதே ரொம்ப கஷ்டம். இதான் ஃபர்ஸ்ட் ட்ரை. இதான் முதல் தடவை ஆடுறாங்க. எங்க டீம்ல கூட யாரும் இதை ட்ரை பண்ணல. சூப்பர் மது. சூப்பர். Thank you so much. Thank you. நன்றி. சூப்பர் மது. போதுங்க வந்து. அப்படியே பிளாக் பண்ணுவாங்க. ஸோ கொடுத்த 3 minutes டைமுக்குள்ள கரெக்டாக ஏகப்பட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சு ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன நினச்சேன், ஸ்டார்ட் பண்ணுறப்போ மொதல் பாக்ஸே ஞாபகம் இல்லையடா எப்படிரா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் பண்ண பாரு, கரெக்டாக அப்படியே பிளேஸ் பண்ணி வீடியோ கேமில் அந்த பொம்மை இங்கே குதிக்கிற மாதிரி ஹெவியாக பிளான் போட்டு போனேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்கும் போயாச்சு. பட் லாஸ்ட் எண்டில் மட்டும் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தறல் ஃபார் மது இந்த இடத்துல நம்ம கொடுத்தே ஆகணும். பயங்கரமான சேலஞ்சும் ஆப்போனன்ட் டீமுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். வினிதா நான் கண்ணில் ஒரு பயம் தெரியுது. நாலுலயே யார் சொன்னது? அந்த ஃபீல்ல இருக்க வினிதா. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, வரீங்க அதே மாதிரி மேப் பாக்குறீங்க, பார்த்துட்டு களத்தில் இறங்குறீங்க. ரெடி? சூப்பர், வாங்க. Your time starts now. நான் கால் வைக்க கூடாது, அப்படி தொட்டு பார்க்க கூடாது, குதிச்சு தான் போனோம். நீங்க வந்து செக் பண்ண கூடாது. எப்படி தாவறது நானு? சார் ரெண்டுலாம் நீங்க தாவ தேவலங்க, ஒண்ணுன்னா போலாம். சோலா வா சோலா. என்னமா ஸ்விமிங் பூல்ல குதிக்கிற மாதிரி குதிக்கிற? வா சோலா. சூப்பர். போடா, போ. ஏய் சூப்பர். ஏய் அந்த ரெண்டு போட்டி அவன் தான் சொல்லி விட்டான். டோட்டல் 3 minutes டைம் இருக்கு. வா போ. போடா போ. கம் ஆன் முடிய போயிரு. ஏய் தொட்டு பார்க்க கூடாதுங்க. நீங்க அப்படியே அந்த பாக்ஸ்க்கு போணும். தொட்டு பார்க்க கூடாது, இறங்குங்க அதுல. ஏய் இது தப்பு. நீங்க தொடாதீங்க ஃபர்ஸ்ட், அப்படியே நீங்க இறங்கணும். ரொம்ப எட்டி வச்சிருக்கீங்க. அப்படியே ஏய் இங்க வர எங்கடா அம்பையர் பாக்குற? டச் பண்ணி பார்க்க கூடாது. எந்த டப்பா கரெக்ட்டா குதிக்கணும் அதுல, அவ்வளவுதான். One minute 32 secondsல டோட்டலா 8 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. முடிஞ்சு 8 முடிஞ்சிச்சு. வினிதா thank you so much. ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க வந்து லைட்டா அப்படி எப்படி சொல்லிட்டு பண்ணாலும் திருப்பி நீங்க நேர்மையா வந்து ஆடினதுனால உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை நாங்க தந்ததற்கு பெருமைப்படுகிறோம். ஓகே ஓகே தானே? நாட் ஓகே சொன்னா ஒதுக்க போறேன். நீயே குத்துவ. சும்மா ஒரு பெரிய மனுஷனா ஆறுதலுக்கு அப்படி தான் கேட்போம். நீ உடனே என்ன சொல்லு, ஓகேடா சொல்லி. ஓகே போ. Thank you so much. Thank you வினிதா. நன்றி. சூப்பர் வினிதா.
செவல தாவுடா தாவு அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இவங்களை எந்த அளவுக்கு பாராட்டணும், இவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினீதா வந்து கலக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அண்ட் இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தோம் அவங்க ஃபுல்லாக மேப் அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 20,000. ஆல்ரெடி போன ரவுண்டோட வின்னரும் நீங்கள் தான். அதில் ஒரு 10,000. ஓவராலாக உங்ககிட்ட 30,000 இருக்குது. டீம் யாரடி நீ மோகினி. அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்தோன்னா கோகுலத்தில் சீதை அங்கே முகத்திலே தெரியுது. இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, ₹1 கூட வரல. அடுத்தடுத்து நீங்க ஏதாவது வாங்கிடுவீங்க, கன்வென்ஸ் காசாவது வந்துடும் நம்ம டீமுக்குன்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்த ரவுண்டுக்கு டிராவல் பண்ண போறோம். தேங்க்யூ. ஸோ இந்த சைடு இருக்குது 30,000, இந்த சைடு வந்து நெல் பேலன்ஸ் 0ல தான் இருக்கு. அடுத்தடுத்த ரவுண்ட் யார் யார் என்ன ஆகன்றது என்னடா இங்க இருந்த பாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டானுங்களே, ஆனா அந்த மேட்டை மட்டும் எடுக்கலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஒரு மார்க்கிங் இருக்கு, ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. ஒரு சின்ன டோர்னமெண்ட் நடக்க போறீங்க. ஸோ டோர்னமெண்ட் அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் எல்லாம் நடக்காது. கேப்டன் தான் இதுல மெயின் ரோல். பயங்கரமான கபடி சேலஞ்சு கிரியேட் பண்ண போறோம். இங்க இருந்து முத்துப்பாண்டி வராரு, உள்ள களத்துல இறங்குறாரு அப்படின்னா இந்த டீம்ல இருக்கிற 3 பெண்கள் வருவாங்க. ஓகே, இந்த சைட்ல இருந்து நம்மளோட பரதாசர் இறங்குறாரு அப்படின்னா இந்த சைட்ல இருந்து 3 பெண்கள் வருவாங்க. எப்படியாவது நாங்க கொடுக்குற அந்த டைம் லிமிட்குள்ள இவரை நீங்க இந்த கோடை தாண்டி வெளியே தள்ளி விடணும். என்னடா தள்ளி விடணும். ஐயோ அவரு ஏய் செல்லம் பார்த்து தள்ளுங்கம்மா. அதுக்கு நீங்க சொல்றேன், நீங்க அப்படியே விட்டுருங்க. அதான் விடு செல்லம். என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. வீக்னஸ் வெளியே போறதுக்கு முன்னால வீராப்பு தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு சரியான ஆளுங்க தான் கூட்டு வந்து இது நம்மளோட டம்மி பீஸாவில் இருக்கு. மலையவே எப்படி சாக்கிறாளுங்கன்னா இந்த குன்ற என்ன பண்ணுவாளுங்க. ஏமா இதுக்கு முன்னாடி நான் கபடி கபடி ஆடி இருக்கேன். ஹெவி வெயிட் சாம்பியன் கபடி பிளேயரா? கபடிலாம் ஆடி இருக்கேன். பாக்ஸிங் பண்ணுவியா? அவர் தெரியுமா? பாக்ஸிங் தெரியுமாடா? பாக்ஸிங், சிலம்பம், கபடி எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ மொத்த ஸ்கில்லையும் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். உங்கள் 2 பேருக்கு என்ன தெரியும் எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், ஸோ நீங்களும் வந்து கூட சேர்றீங்க. மட்டன் குஸ்கா சேர்ந்து இவர் எப்படியாவது வெளியே தள்ளணும். பார்த்து பத்திரமா, இப்போ தள்ளாமல் தள்ள விடாது, கொஞ்சம் சேஃபா. ரெடி, மியூசிக் பிளேஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஒரு வேலை சொல்றான். ஐயோ வளைச்சு வரானே. மறைச்சிட்டாயா, மறைச்சிட்டாயா. பல்லுகளும் வச்சிருக்கீங்க. அவன் இந்த ஊர் என்னை தாழ்வுக்குள்ள வளர்த்து பிடிக்கிறான். ஐயோ இன்னொருத்தரும் கேட்டுட்டாரு. ஓதிக்கு முக்காடா போட்டு போற உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. இங்க என்ன பண்ற நீ? என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? இனிமேல் இந்த பக்கமே வரப்படாது. சபா இப்பவே கண்ண கட்டுறேன். உயிருக்கு இது சேதாரம் இல்ல. இதெல்லாம் பொண்ணு லிஸ்ட்ல சேர்க்காதீங்கடா. அது ஒண்ணுதான் நான் சொல்றேன். இல்ல சட்டை பூச்சி சோட்டு அந்த சோட்டு கடைசியா விட்டா போறா ஒரு எத்து அங்க ஊத்துடா. ஓகே, தேங்க் யூ so much. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி 3 பேர் கோகுலத்தில் சீதை டீம்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க. கேப்டன் சார் ப்ளீஸ் கம்.
நாரப்பயல இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாதாடா. Ready? 3, 2, 1, music please. Your time starts now. விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். தள்ளி விட வந்தவங்கள தள்ளி விட்ட வேண்டியதான். இங்க இருந்த செட்டை காணோம். யார் ஜெயிச்சா? நீ எந்திரி சொல்றோம். முதல்ல இல்ல பாப்பா கோட்டை டாக்டர் கோட்டை விட்டு வெளில போகணும் டாக்டர். இல்ல டாக்டர் இல்ல ஏய் ஏன்டா அப்படி அடியாம பண்றீங்க? முதல்ல இருந்து ஆளலாமா கேக்குறேன்டா. ஆனா இதுக்கே நீங்க 2 போட வச்சிட்டீங்க. அந்த போட உடைப்போம். இதுக்கு மேல ஏன் சமூகத்துல இருந்து இப்படி போனுங்க? நான் வரல இந்த விளையாட்டுக்கு. ஆனா ரியல் வில்லனா மாறினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர்தான். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், உங்க பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்க வின் பண்ண சந்தோஷத்தோட இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டீங்களே, ஒரு பாட்டு போடுறோம், சந்தோஷமா ஆடிடுங்க, அப்புறம் நான் கடையை முடிக்கிறோம். ஓகே ப்ளீஸ். இந்த மாதிரி வச்சா 2 பேரோட கூடையோட எதுக்கு நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது இன்டர்நேஷனல் லெவல்ல இது வரைக்கும் யாருமே யோசிக்காத ஒரு புது ரவுண்ட், புது கேம். ஓகே, குதிச்சு ஆடு கூடையில போடு. 2 சைடும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப்போனன்ட் சைட்ல போய் நிக்கணும். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, இந்த சைட் போய் நின்றணும். உங்க டீம்ல இருந்து யார் ஆட போறாங்களோ அந்த அழகிய பெண்மணி, திறமையான பெண்மணி, அந்த சிங்க பெண்மணி என்ன பண்ணுவோம், சீசால உட்கார வச்சிருவோம். உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்போம். கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி சீசால மேலே போயிட்டு பாலை தூக்கி இந்த கூடையில போடணும். ஓகேவா?
நாங்க இருந்தா உட்காந்துருக்க மேடம் எங்களுக்கு யாரும் அந்த பாகத்தை கையில கொடுப்பா அப்படின்னா அதுதான் நம்ம கேப்டன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் அவங்க என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி கேம் பேஸ்கெட்ல மொத்தம் எத்தனை பால் அதிகமா இருக்கு, யாரது அதிகமா இருக்கு, அவங்க தான் வின்னன்றதை பார்ப்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் 60 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு. ஓகே ரெடி? கொஸ்டின் போயிடலாம். நீங்க உங்க டீம்ல இருந்து யார் வரப்போறா? யாரடி நீ உங்க டீம்ல இருந்து? இந்த சைடு யார் வரப்போறா? கோகுலத்துல் சீதை. டாக்டர் ப்ளீஸ் கம். மொத்தமா ஒவ்வொரு டீம்ல இருந்து 3 பேர் களத்துல இறங்கி இருக்காங்க. கேப்டன்ஸ் பத்திரமா அவங்கள பாத்துக்க போறாங்க. சைத்து ரெடி? ரெடி. ஹாய் சலோ, யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். சோ முதல் கேள்வி, சூப்பர் ஸ்டார் நடிச்ச படங்களோட பெயர். உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சைத்து. தர்பார். தர்பார் சூப்பர். கம் ஆன். ஏய் எங்க குடுறா பால? குடுறா. போ. நான் வச்சிமா. கம் ஆன். ஓ மை காட். அண்ணாமலை. நீ போலாம் மேலே. பாஷா வரலாம். போ மேல போ. கரெக்டா போடு. ஐயோ. ஐயோ தர்மத்தின் தலைவன். கம் ஆன். என்ன பழைய காலத்து பேரா சொல்றீங்க? சரி ஓகே. படையப்பா. படையப்பா வரலாம் வா. ஏதோ பண்ணுவோம். ஏம் கரெக்டா பண்ணு. தளபதி. சூப்பர். கம் ஆன். கட்ட போடு. ரெண்டே குரூப். லாஸ்ட் 5 செகண்ட். நான் மகான் அல்ல. கார்த்தி படம் எந்த? ரஜினி படம் இருக்கு. ரஜினி படமும் இருக்கு. டைம் ஆஃப். சோ குதிச்சு ஆடி கூடையில போடு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ரெண்டு பேரும் ஒரு பால் போடுறீங்க. சோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு போக போறோம். உங்களுக்கான அடுத்த क्वेश्चन இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். நான் எப்பவும் சொல்ற மாதிரி டெய்லி நம்ம சாப்பிடுற விஷயம், அதுவும் ப்ரொடக்ஷன்ல அடிக்கடி கொடுக்குற விஷயம். சாயந்தரம் இது இல்லாம இருக்கவே இருக்காது. ஃப்ரூட்ஸ். சோ ஃப்ரூட்ஸ். சூப்பர். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா அப்படியே போயிடுமா டாக்டர் நீயும்? சூப்பர். கோவா. போயிடு. ஸ்லோ கொய்யாப்பழம். ஸ்லோலி கான்ஷியஸ். வெரி குட். சூப்பர். கிரேப். போடு. சூப்பர். பரத், you did it. சப்போட்டா. மாதாளம். மாதாளம் போடு. மாதாளம். சொல்லுங்க டாக்டர். ஜாக் ஃப்ரூட். பலாப்பழம் போடு. இல்ல அவ கரெக்டா போறா. இதான் கரெக்ட். இப்படியே போடு. கொய்யாவு சொல்லிட்டாங்க. ஐயோ. சீக்கு. ஐயோ சீக்கு. லிச்சி. லிச்சியா ஓகே. தெரி. போடு. கரெக்டா போடு. சூப்பர். பட்டர் ஃப்ரூட். அவகாடோ. சூப்பர். இப்போ நீ எனக்கு என்ன சொல்லி தர? சூப்பர். பொன்னம்பழம். நாலு சொல்றாங்க கேக்குறீங்க. அவன் தான் சொல்றான் பைத்தியக்காரன். நீயே கேட்டு சொல்றியா? 10 9 8 7 பிக்கு சொல்லியாச்சு. யாரு? நான் இன்னும் சொல்லவே இல்ல. சரி பிக்கு போடு. டிராகன் ஃப்ரூட் நீயும் போடு. டிராகன் ஃப்ரூட் கரெக்டா போட்டு. சொல்லு. சூப்பர். டைம் ஆஃப். எப்பயும் போல அதே மாதிரி நீங்க இந்த வாட்டி க்ளோஸா வந்து ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டீங்க. நீங்க 7 பால் போட்டுருக்கீங்க, அவங்க 8 பால் போட்டுருக்காங்க. தளபதி நடித்த திரைப்படங்கள். மாஸ்டர் வரப்போகுது. சூப்பர். போடுங்க. மேல வரலாமா? சூப்பர். கில்லி. ஓகே கில்லி. வெயிட் ஸ்லோலி. ஏன்டா குனிற? ஐயோ. கத்தி. வெரி குட்.
பத்ரி போலாம் பத்ரி டாக்டர் கரெக்டா சொல்லிட்டு போடாம விட்டுறாத போடு போடு சொல்லலாம் கரெக்டா போடு சூப்பர் சூப்பர் வில்லு வில்லே போடு வில்லே மதுரை மதுரை போலாம் போடு மதுரை கோ 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 சூப்பர் 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 99 சிவகாசி சிவகாசி ஏய், எத்தனை ஜில்லா இல்லா இல்லா எஸ் come on சூப்பர் லாஸ்ட் சச்சின். செகண்ட் சச்சின் சூப்பர் வா 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 சூப்பர் ரசிகா லாஸ்ட் 5 செகண்ட் போடு கரெக்டா போடு 4 டைம் ஆஃப் இந்த சைடு கோகுலத்தில் செய்த டீம் நம்ம கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி 4 பால் இந்த சைடு பிளேஸ் பண்ணிருக்காங்க சூப்பர் டீம் இந்த சைடு டீம் யாரடி நீ மோகினி அதே கேள்விதான் பதில் அதே மாதிரி தான் வந்து பரபரப்பா வந்துட்டே இருந்தது ஆனா மொத்தத்துல உள்ள போனது 5 பால் போட்டுருக்காங்க டோட்டலா இந்த கேள்விக்கும் ஸோ இதுலயும் அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க சூப்பர் டீம் சூப்பர் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஸோ பெண்கள் யூஸ் பண்ற அழகு சாதன பொருட்கள் பவுடர் பவுடர் Powder. வரலாம் சூப்பர் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ஓகே ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் மிஸ் காஜல் காஜல் ரெண்டு யூஸ் பண்ணு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடு கரெக்டா போட்டுருமா சூப்பர் சேம் லைக் தட் ஐலைனர் ஐலைனர் சூப்பர் ஹைலைட் ஹைலைட் அதெல்லாம் இருக்கே உனக்கு தெரியாது சும்மா இருக்கல்ல பால் போடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு ஐ ஷேடோ ஏய் ஐயிலே 6 இருக்கா மஸ்காரா அது கண்டுதானே போடு ரோஜ் எஸ் சூப்பர் ரோஜ் அது கண்ணா நீ என்ன ரகசியமா சொல்றேன் லிப் கிளாஸ் போடு லிப் லாக் ஏய் லிப் லாக் சூப்பர் சீப்பு வா போடு ஹேர் எக்ஸ்டென்ஷன் போட்டு விடு எக்ஸ்டென்ஷன் ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் ஓகே ஓகே பால் சூப்பர் ஆயில் இருமா ஆயில் அழகாவியா விபூதி விபூதியா ஏய் காப்பி சொல்ல பாதி விபூதிலாம் காஸ்மெட்டிக் வந்துச்சடா ஏய் 5 லிப் லைனர் சொல்லுமா சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் டைம் ஆஃப் ஏய் ரோஸ் பவுடராப்பா சொல்லிச்சுப்பா ஆனா நான் உலகத்துல எதை வேணா ஏத்துப்பேன் காஸ்மெட்டிக்ஸ்ல எப்போ விபூதி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியலடா டேய் அதுக்கு மட்டும் டாக்டர் நீ எப்படி நீ படிச்சு டாக்டர் டிகிரி வாங்க பட்டம் நான் சொல்லல அவங்க சொன்னாங்க இவங்க விபூதி சொன்னாங்க ஏய் காஸ்மெட்டிக்ல குங்குமம் வரும்போது விபூதி வரக்கூடாதா இந்த ஷோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விபூதி குங்குமம் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்துருச்சு சாரி எனக்கு நீ கண்ணை வச்சு 6 ஐட்டம் சொன்ன அதுலயே பாதி தெரியாது இன்னைக்கு இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்ற சந்தோஷத்தோட உன்னை மேலேயே உட்கார வைக்க போறேன் அடுத்த 1 ஹவருக்கு சரியா குதிச்சு ஆடு கூடையில போடு இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ரவுண்ட்ல வந்து கோகுலத்தில் சீதை டீம் எவ்வளவு பால்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 22 பால்ஸ் இது வரைக்கும் சேர்த்திருக்கீங்க டீம் யாரடி நீ மோகினி எவ்வளவு பால்ஸ் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 29 பால்ஸ் இந்த ரவுண்டோட வின்னர் டீம் யாரடி நீ மோகினி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு லொஜாக் மஜாக் பச்சாக்
பின்னாடி இருக்கிற இந்த செட்டப்ல நீங்க என்ன பண்ணணும், யாருன்னா ஒரே ஒருத்தர் உங்க டீம்ல இருந்து நாமினேட் பண்ணி ஒரே ஒரு நபர் அவரை வந்து நீங்க உள்ள அனுப்பணும். ஃபர்ஸ்ட் அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்க டீம்ல நடிக்கிற திறமை யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, நடிப்பை மட்டும் பாரு அப்படின்னு இருக்கவரு நடிச்சு காட்டணும். ஸோ ஒரு பொருள் நீங்க பாப்பீங்க, அதை நீங்க நடிச்சு காட்டணும். ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேர் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க. நீங்க வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது உங்களை தர்மடி அடிப்பாங்க. ஸோ நீங்க எப்படி எட்டி பார்க்கணும்னா எந்த ஹோல்ல வர்றீங்கன்னு தெரியாம உங்களை ட்விஸ்ட் பண்ணி ஏமாத்தி வெளியே வந்து எட்டி பார்க்கணும். புரிஞ்சிச்சுல? கிளியர்? ஓகேடி சொல்லலாம். சூப்பர் செல்லம். ஸோ டீம் யாரடி நீ மோனி தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறீங்க. முத்து மாமா நடிக்க, வெண்ணிலா அதை கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரி இந்த கேம் போகுது. இந்த சைடுல இருந்து அடிக்கிறதுக்கு 3 பேர் வரணும். அந்த 3 பேர் அடிக்கிறதுக்கு வந்துரு, நீ வந்துரு. கேப்டன் நீங்களும் வரலாம். டோட்டல் 180 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு. இந்த 180 செகண்ட்ஸ்ல அங்கிருந்து ஸ்ரீ நான் நடிச்சு காமிப்பாரு. இமேஜஸ் நான் இங்கிருந்து உங்களுக்கு காமிப்பேன். என்ன நடிச்சு காமிக்கிறாரு அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். உள்ள போயிரு. 3 2 1 your time starts now. போடு. சூப்பர். நெக்ஸ்ட் தவளை இருடா. நெக்ஸ்ட் ஏய் சொல்லோ இங்க வந்து நீ உள்ள போ. கோ ஏய் ஃபைட்டா கோ உள்ள. க்ளூ அடி சாப்பாடு இல்ல தட்டு போடு பண்ணுங்க. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. முட்டக்குள்ள வந்து பேடி போற மாதிரி வரியா. நெக்ஸ்ட் உள்ள போ. பாரு. ஆர்டர். பறவை கோழி மயில் நான் என்ன போறது? சூப்பர். அடுத்தது உள்ள. புலி சிங்கம். சூப்பர். ஏடா பொறுமையா பதில் சொல்லிட்டு உள்ள போடு. அடிக்கிறீங்களா இல்லையா? தூங்கிட்டு இருக்கறதா? அடே வெட்டு பா நலங்கடா பின்ன. ரைட். ஓ எனக்கு அடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. ஐயே இங்க பாரு. போன தம்பி பாக்குறேன். பாரு. பாரு. பல்பு கண்ண அடிக்காத. உள்ள போ. பாரு சவரி. சூப்பர். போபா கை வலிக்குது. ஏய் சொல்லோ உள்ள போ. உள்ள போ. கூட்டு தொப்பி அல்ல கூட்டி டஸ்ட்பின். என்ன நடக்குது இங்க? இப்படி குதிரை. வெளிய வா. ஏய் என்ன போய்டா. இங்க ஆளக்கணும். இங்க இருக்க. பின்னது முறுக்கு. இல்ல அச்சு மாமா கண்டடா போறோம். உள்ள போ. முறுக்கு. காத்து போயிருக்கோம். சொல்லோ என்ன சொல்ல. அதுக்கு அடுத்தது சொன்னேன் சொன்னியா. குதிரை மேல போறது. ஃளைட். Last 10 seconds. 10 9 8 7 ஏய் அண்ணா 3 2 1 பாராசூட் வா. அடிக்கவே இல்லை. அவங்க சீரியல்ல பேய் காணனாங்களே. கதாபாத்திரமாவே மாறக்கூடிய ஒரு நபர். பட் எனிவே இவ்வளோ வந்து ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்து ஆடுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக நட்சத்திரா ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் கண்டிப்பாக. சீரியஸ்லி. ஸோ நெக்ஸ்ட் அந்த சைட்ல இருந்து டஃப் கொடுக்க யார் வரப்போறா அப்படின்றத பார்க்க போறோம்.
லொச்சக் மொச்சக் பச்சக் இதுல வந்து தயாரா வந்து காத்துட்டு இருக்கிறதுக்கு, அதாவது அடிக்க காத்துட்டு இருக்கிறதுக்கு 3 பேர் ரெடி. உள்ள யார் வர போறா, வெளியே இருந்து யார் நடிக்க போறா கோகுலத்தில் சீதையில? வெங்கடேஷ் செல்லம். ஓகே, வெளியே நடிக்க போறது நீயா? Ready? 3, 2, 1, your time starts now. போடு போடு. கண்ணில் அடிக்கிறாங்க. பட்டாசு. ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்க தெரியாத தத்தியா இருக்கிறானே. மாறி மாறி போயிட்டு வா, மாறி மாறி போ. பாத்து பட்டாசு தானே. கண்ணில் அடிக்கிறாங்கப்பா. நீங்க கண்ணை மூடிக்க. கண்ணை அடிக்கலப்பா. பைக் பைக். இப்படி ஓட்டு காட்டு என்ன வேற கேள்வி? வாட்டர். விளக்கு விளக்கு விளக்கு. ஓகே விளக்கு. ஓகே நெக்ஸ்ட். ஏய் நல்லா அடி பாப்பா. அடி. லவ். மத்தேரி தேடு, மத்தேரி போ. கேர்ள் கேர்ள். கம்மல் ராணி மனைவி. நீ வேற எதுலயே வாயா? நல்லா போடுறா. ராணிகா. ஹார்ட். ஏய் ஏய் மங்கி 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 மங்கி. ஹேர் ஸ்ப்ரே. சென்டா. நோடா நீடா. ஐயோ என்ன சொல்ல வர நீ? ஹேர் ட்ரையர். ஹேர் ட்ரையர். எஸ் எஸ் எஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அங்க பாரு. This is strong and monkey style. Come on, come on, come on. மீன். தங்குறதா? Come on. நீச்சல். Stop. Pass. லொஜக் மொஜக் பஜக். இந்த ரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மாற்றம் நடந்தே கிடையாது. இந்த ரவுண்ட் ஆனா இதை முதல் தடவை ஆடுறோம்னு வச்சுக்கோ. இருந்தாலும் கொடுத்த ப்ராப்பர்ட்டியை அடிச்சு உடச்சு கிழிச்சு தயவுசெய்து எனக்கு வேற கொடுங்க, கேம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தின காரணத்தினால் புதுசா 3 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குறோம். இது நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இன்னும் உங்களுக்கு 3 கார்டு இருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் வந்து 1 மினிட் டைம் இருக்கு. டோட்டலா 3 மினிட்ஸ் இருந்து இன்னும் 1 மினிட் டைம் இருக்கு. புரியுதா? ரெடி? 3, 2, 1, your time starts now. கொடி. கண்ணை அடிக்காதீங்க. ஹெலிகாப்டர். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? தேசிய கொடியா? கொடி பறக்குது. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எல்லாத்தையும் காமிச்சிரு, எது வேணுமோ சொல்லு. பார்த்தா கிராக்கர். ஓகே, இது வந்து லாஸ்ட் 10 செகண்ட். ஃளைட் ஹெலிகாப்டர். சொல்டா ஹெலிகாப்டர். ஒரு சில டைம் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அடி வாங்குறோம் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு அடி வாங்குறோம்னு ஒத்துக்கலாம். அங்க பார்க்கும்போது எனக்கே கோவம் வருது. நடிக்க சொன்னா என்னடா பண்ணுது இந்த பொண்ணுன்ற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருந்தது உள்ள இந்த ஃபீலிங்? ஏய் நானும் பண்ணேன்பா. என்னப்பா பண்ண? ஆக்டிங் தான். ஆக்டிங் வாயிலே குத்துறா. ஆக்டிங் பண்ணா. உனக்கு இது கேம் புரிஞ்சுதாம்மா? எனக்கு புரிஞ்சுது. நீ பண்ணதா? தலை காட்ட முடியல. என்ன விட்டுறேன். அவன் பார்க்கும்போது நான் விட்டுறேன். ஒன் டைம் மட்டும் சொல்றேன். எனக்காக நீ ஒண்ணு பண்றியா? நீயே உன்ன ஒரு 4 தடவை அடிச்சுக்கிறியா இதுல? சரிதாங்க. டைரக்டர்லாம் இந்த ஷோ டைரக்டர், உங்க சீரியல் டைரக்டர் பார்த்தா காலையிலே ஊந்துரும் எப்படி உங்களை வச்சு எடுக்கிறீங்கன்னு. அவர் பேர் சொன்ன மட்டும் நார்மல் வாய்ஸ் வருது. அந்த அளவுக்கு பயம் வச்சு மெயின்டைன் பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு நீ இந்த பையனை டார்ச்சர் பண்ணிட கூடாது. நன்றி கோகுலத்தில் சீதை. நீங்க போலாம். தேங்க்யூ.
இந்த ரவுண்ட்ல இதை விட சிறப்பா யாருன்னா ஆட முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. ஏன்னா நடிப்பு அவ்வளவு சூப்பர். இந்த பையன் நல்லா வந்து மலையூர் மம்முட்டியான் மாதிரி மலைப்பா மாதிரி எட்டி பார்த்தா உள்ள போவே மாட்டான். அவனுக்கு அங்க என்னென்னமோ வெடியெல்லாம் வச்சு பார்த்துரும். அந்த அளவுக்கு அசராம நின்னும் கரெக்டா கண்டுபிடிக்கவே இல்லை. ஏகப்பட்ட கேள்விகள் ஸ்டெத்தஸ்கோப்னு பாக்குற குழந்தை கூட சொல்லியிருக்கோம். ஆனா நீ சொல்ல ஏன்னா நடிப்பு அந்த அளவுக்கு பீக்ல இருந்தது. அந்த அருவா கூட நாக்க வெட்டிடலாம். மொத்தத்துல நீங்க எத்தனை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 விஷயங்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 6. ஓகே, சூப்பர். இந்த சைடு நம்ம டீம் யாரடி நீ மோகினி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 8 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க கரெக்டா. சூப்பர், பாராட்டுக்கள். இவ்வளவு நேரம் நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கலாம், எவ்வளவு ஜெயிச்சிருக்கலாம், எவ்வளவு அமௌண்ட் வேணா வச்சிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். ஓகே, கீப் வெயிட்டிங். ஜி சூப்பர் ஃபேமிலியில் இவ்வளோ நேரம் எப்படி ஆடி இருக்கோம், இவ்வளோ நேரம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன இடத்துல நம்மளோட திறமையை பார்த்து டக்குன்னு ஆஹா இவ்வளோ காசு வந்துருச்சா அப்படின்ற ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்ததுலேருந்து பார்த்தோன்னா கோகுலத்தில் சீதையோட கம்பேர் பண்ணும்போது இந்த சைட் டீம் கொஞ்சம் அதிகம். யாரோட டீம் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, நிறைய அமௌண்ட்டும் சேர்த்து வச்சிருக்கீங்க. பட் இந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்ச் வரலாம். ஏன்னா மணி மாமா சீனுக்குள்ளே வர போறாரு. இந்த சைட்லேருந்து ஒரு பெண் போயிட்டு பேச போறீங்க, இந்த சைட்லேருந்து ஒரு பெண் அவரை விட்டு பேச போகிறோம், இம்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்கிறத பார்த்து அவர் வந்து 50,000 கொடுக்கலாமா, 5,000 கொடுக்கலாமா, 5 லட்ச ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவார். ஓகே, ஸோ இந்த சைடில் யார் போக போறான்னா ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி நினைக்கிறேன். ஆஷா தலைலாம் சரி பண்ணிருக்கேன். ஸோ நீ தான் போக போற. கோகுலத்து சீதையிலேருந்து ஆஷா போயிட்டு மணி மாமா இம்ப்ரெஸ் பண்ணோம். இந்த சைட்லேருந்து வினிதா நீங்க தான் போக போறீங்க. என்ன இருந்தாலும் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோங்க. பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஸோ அந்த பெர்ஃபார்மை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். பியூட்டிஃபுல். ஸோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க, நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சைய மன்னவரு மன்னவர், அழகு மன்னவரு மன்னவருதான். மணிமாமா மணிமாமா என்ன பண்ற? உனக்காக கம்ப குழும் கருவோட தொக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒடிய 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 சீக்கிரம் வந்து சாப்பிடு. உனக்கு எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா. இங்க பாரு, உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் ஒண்ணு கூட சொல்றதுக்கு இல்ல. எனக்கும் உன்னை பிடிக்கும். அப்புறம் பக்கத்து வீட்டு கவிதா இருக்குல்ல, அது ஒரு 3 வார்த்தை சொல்லி விட்டுச்சு, அன்பா இருக்கவங்க கிட்ட அப்படி சொல்லலான்னு. நான் சொல்லட்டுமா மாமா? ஐ லவ் யூ. என்ன மாமா? இல்லை மாமா, நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நான் வாழ்ந்தா உன்னோட தான் வாழணும்னு இருக்கேன். இல்லை மாமா, இல்லை, நீ போயிட்டு கூட சொல்லு, நான் போயிடுறேன். ஆனா எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத மாமா. மாமா இங்க பாரு மாமா, மாலைக்கு தாலிக்கு கழுத்து நின்றுச்சுன்னா அது உனக்கு மட்டும்தான் மாமா, இது சத்தியம். நான் இனிமே எந்த விதத்தையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு, சாகுற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்காக வாழ்வேன். இதுக்கு மேல பேசுறேன்னு திட்டிடுவாங்க மாமா. நடிக்கிறதுக்காக இந்த சான்ஸ் கொடுத்துட்டாங்க மாமா. தேங்க்யூ மாமா. ஏப்பா உன்ன மாதிரி கேரக்டர்லாம் ஊடு புதுன்னா ஊடு 2 நாள்ல பிரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அடிக்காம இந்த நடிப்பு நடிக்கிறியே. பட் இது வரைக்கும் சத்தியமா யாருமே இப்படி ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. மணி மாமா வாய் இருந்தா அழுதுட்டு இருப்போம். அந்தாலே நீ காடை போட என்ன காசு கொடுக்குறாருன்னு பார்த்தோம். ஓகே, 10,000 rupees கேஷ் பிரைஸ் வந்துருக்கு உங்களுக்கு. டீம் யாரடி நீ மோகினி? ஆஷா லாஸ்ட் டைமே நான் இங்கே வந்திருந்தேன் ஷோக்கு. அப்போத்துலேருந்தே உங்களை பார்த்துருந்தேன். ஸோ அப்போவே உங்களை ப்ரப்போஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே பா என்னோட பாய் ஃப்ரெண்டு விஜய் சேதுபதி விட்டால் உங்களை இன்னும் அவங்க மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியலை. ஸோ அவங்கள நினைச்சு நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். சரி, எந்த பையனாவது இது ஏற்றுப்பானா? நான் ஒருத்தர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போட போனேன், யாரும் வாங்கிக்கல, அதனால அவங்க வீட்டுக்கு சேர்த்து உங்க வீட்டுல போட்டு போறேன்னு பால்கார் சொன்னா ஒத்துப்போமா? அந்த மாதிரி இது அட்லீஸ்ட் நான் கடிக்கிறேன். நீ கடிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அவர் இல்லன்றதுக்காக இவர் இல்ல, இவர் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி நீ சொல்லணும். அப்படியா? அதுவே உனக்கு புரியலையா? ஒன்றும் இல்லை, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு கூட ஊர் சுற்றணும், ஜாலியாக இருக்கணும்.
நல்லபடியா வாழணும்னு வாயில வராது. வீட்டு விட்டு ஓடி போயிடணும். நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் நல்லா கொடுத்தா நாங்கள் வெளியே கண்ட்ரிக்கெல்லாம் போகலாம், நல்லா சுற்றலாம். சரி நான் என்ன சொல்றேன், நீ பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கு. மணி மாமா சத்தியம் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாரு. நீ கார்டை கொடுத்து பாட்டு போடுற ஒரு டான்ஸ் ஆடிடு. குடு. ஹெவியா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு நினைக்கிறோம். டக்குன்னு கார்டை போட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு ஐ பாத்தீங்களா? லவ் யூ ஸோ மச். கொஞ்சம் அதிகமாக கொடுத்துறேன். இல்ல நீ கார்டை ஃபர்ஸ்ட் கரெக்டா போட்டுறேன். இப்போ குத்துருவாரு. நான் கலெக்ட் பண்ணுங்க. ஏய் 50000 இவ்வளோ நேரம் நம்ம விளையாண்ட இத்தனை டாஸ்க்ல ஒவ்வொருத்தட்டி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டீம் யாரடி நீ மோகினி 1,10,10,000 ரூபாய் உங்க கையில இருக்கு. 1,10,000 rupees. கட் பண்ணி இந்த சைடு திரும்பினா ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் லாஸ்ட்ல நீங்க எல்லாரும் கொடுத்த எனர்ஜியில அங்க ஆஷா போய் பர்ஃபார்ம் பண்ணதுல ஐயோ இந்தாங்கன்னு சொல்லிட்டு 50,000 கிடைச்சதுனால 50,000 ரூபாய் இப்போ உங்க கையில இருக்கு. டோட்டல் அமௌண்ட் 50,000 உங்ககிட்ட. ஸோ ரொம்ப சிம்பிள். எங்கிட்ட 50,000 தான் இருக்குது, அவங்க கிட்ட டபுளுக்கு மேலே இருக்குது. 1,10,10,000 ரூபா இருக்கு. நாங்கள் எப்படி ஆட முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஃபைனல் டாஸ்க் எதை வேணா சேஞ்ச் பண்ணலாம். இட்ஸ் கேம் சேஞ்சிங் டாஸ்க். ஓகேவா? எப்படி வேணா இது மாறும். ஏன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபைனல் ரவுண்ட் இருக்கும். அமௌண்ட் அங்கே பெருசு அப்படின்ற காரணத்தினால உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் டீமில் ஒருத்தர் போய் விளையாட போறீங்க, 2 பேர் சப்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ விளையாட போகிறது யாரு, பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ண போகிறது யாரு? சைத்ரா, பரத், 3 பேர் பண்ணுவோம். 3 பேரும். சூப்பர், ரெடி போயிடலாம். சைத்ரா கவுண்ட் டவுன் போறோம். 3 2 1 your time starts now. பொறுமையா போ. இதோ அங்க இருக்கு பாரு, மேல இருக்கு பாரு, மேல அங்க தான் பல்ப் போச்சு. இந்த வாத்து இங்க போடு பிடி ஃபர்ஸ்ட்ல அந்த சைடு லாஸ்ட் ஆங்கர் எடான் இந்தாங்க கீழ அப்படியே போனா அது ஒளிஞ்சிச்சு 88,000 வந்திருக்கு. 88,000 இருங்க ஏ விட்டுருங்க வா சைத்ரா 3 முடிஞ்சிருக்கு. 88 இப்போ 78,000 வந்துருச்சு. அண்ணா அப்படி சூப்பர் வா தள்ளி விடு. ஏய் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணலாம். சைத்ரா சீக்கிரம் ஸ்பீட் 65,000 ஃபிஷ்ஷங்கடா. பட்டர்ஃப்ளை இப்படி பட்டர்ஃப்ளை இப்படி திருப்பி பரவாயில்ல லைட் எரிஞ்சுச்சுன்னா போதும். அதுக்கு மேல நீங்க தள்ள வேண்டாம். லைட் எரிஞ்சுச்சுன்னா போதும். சைத்ரா 45,000 மோர். இந்தா எடு 45. வா கார் எடு. இன்னும் 3 தான் இருக்கு. சேஞ்ச் பண்ணி போட்டு பாரு. வா நான் பரத்துனா 20,000 தான் இருக்குண்ணா. பாஸ் சாப்பிடா. சீக்கிரம் கார் எடு தள்ளி ஒன்றும் பிரச்சனை. லைட் எரியுதுல. 11,000 மோர். 11,000 மோர். பாத்து. ஏய்
டீம் யாரடி நீ மோகினி 1,10,000 ரூபாயோட ஆட ஆரம்பிச்சாங்க. இப்போ லாஸ்டா இருக்கிறது 6243. ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கரெக்டா எல்லாமே பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 6,243 ரூபாய். இந்த அமௌண்ட்டோட ₹1 அதிகமாக இருந்தாலும் நீங்க தான் வின்னர். நீங்க ஆட போறது 50,000 ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்றதுக்கான திறமை இருக்கு, ஸ்கில் இருக்கு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்றதுக்கான டைம் இது. ஸோ யார் ஆட போறா, யார் 2 பேர் சப்போர்ட் பண்ண போறா? ஷங்கி நான் இவங்க. சூப்பர், போயிடலாம் ப்ளீஸ். கோகுலத்து சீதை டீம் ரெடி. 50,000 வச்சு ஆட போறீங்க. 3 2 1 your time starts now. மீட்டர் இந்த வேகத்துல ஓகே ஆஷா அஞ்சு முடிச்சா இன்னும் 6 தான் இருக்கு. 23,000 கையில இருக்கு. வாவேலு தள்ளி விடுறா தள்ளி விடுறா 4,000 3,000. இல்ல புரியுதா? வந்துரு 0 ஆயிட்டு பா. ஆக்சுவலா வந்து அவங்க 1,10,000 வச்சு ஆடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. 6,000 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வந்தாங்க, முடிச்சாங்க. உங்களுக்கு இருந்த அமௌண்ட்டே ரொம்ப கம்மி 50,000. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னும் 2-3 தான் 2 தானா இன்னும் 2 தான் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த எஃபர்ட்காக கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யுவர் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த டைமில் நம்ம அந்த டீமையும் களத்தில் இறக்கணும். அப்படியே நீங்கள் இன்சைட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் நம்ம ஜி சூப்பர் ஃபேமிலியில் 2 டீம் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டீமும் இதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்லிப் ஆயிருந்தாலும் இந்த 2த்துல ஒருத்தர் இன்னைக்கு வின்னர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதில் ஹைலைட் என்னன்னா, எந்த கேப்டன் வச்சு நாங்கள் தோத்தோமோ அதே கேப்டன் வச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்க டீம் இது. ஸோ தோத்துதான் அப்படின்றதுக்காக கூட இருக்கவங்களை விட்டுறக்கூடாது, அவங்களோட சேர்ந்து திருப்பி டீமாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு டீம் இது. இவ்வளோ தத்துவம் எந்த டீமுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டீம் யாரடி நீ மோகினி. எக்கச்சக்கமான ஃபன்னோட ஏகப்பட்ட செலிப்ரேஷனோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ண போறோம். எங்க ஜி சூப்பர் ஃபேமிலில இருந்து 2 அருமையான குடும்பம் உங்களை சந்திக்க போறாங்க. அது வரைக்கும் கடையை சாத்திட்டு கிளம்புறது ஆர்ஜே விஜய் அண்ட் எங்களோட என்டையர் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றிகள்.